Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 7 Exercise 7.5 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the following limits if necessary use L'Hopital rule அப்படின்னு சொல்றாங்க. Hopital's rule சரிங்களா? இப்போ இந்த Hopital rule எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அது தெரியணும். ஏன்னா necessary இருந்தா யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ Hopital's rule எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா 0/0 வந்தா, infinity by infinity வந்தா, இல்ல infinity minus infinity வந்தா, அப்புறம் 0 into infinity வந்தா, and இன்னும் 2-3 டேர்ம் இருக்கு. 1 பவர்ல infinity அதெல்லாமே வரும். நம்ம இப்போதைக்கு இது மட்டும் தான் வரும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஹாபிட்டல்ஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஹாபிட்டல் ரூல்னா என்ன? கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு மறுபடியும் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் x tends to 0 1 minus cos x divided by x square. இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போ இதில் நான் எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். எனக்கு இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் வந்துச்சுன்னா ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதணும். லிமிட் x tends to 0 1 minus cos x divided by x square. இப்போ இதில் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1 minus cos 0 divided by 0. 1 minus cos 0 ஓட வேல்யூ 1 divided by 0. 1 minus 1 0. 0/0. 0/0 இருக்கு. ஸோ இந்த மாதிரி 0/0 வந்துருச்சுன்னா அது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துருச்சுனாலே ஹாபிட்டல்ஸ் ரூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்ளையிங் Hopital's rule. இப்போ இந்த L'Hopital's rule படி என்னன்னா இதை ஒரு வாட்டி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஒன் டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ லிமிட் x tends to 0 ஃபஸ்ட்டு 1 இருக்கு, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். லிமிட் x tends to 0 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ சைன் எக்ஸ் டிவைடட் பை 2xன்னு மாறிடும். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1/2 காமனாக வெளியே எடுக்கிறேன். 1/2 வெளியே எடுத்துடுறேன். 1/2 லிமிட் x tends to 0. இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா வெறும் சைன் எக்ஸ் பை எக்ஸ். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். when limit x tends to 0 sin x by லைனோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். ஸோ நான் இதை நெக்ஸ்ட் லைன் எப்படி மாற்றிடலாம்னா 1/2 இன்டூ இந்த ஃபுல் டேர்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1ன்னு எழுதுவேன், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நமக்கு வந்து நார்மலாக 1/2 0 3/2 அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா ஓகே. இப்படி வேல்யூ வரலன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? ஹாபிட்டல்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபர்ஸ்ட் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்த சம் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், லிமிட் x tends to infinity 2x square minus 3 by x square minus 5 plus 3. இப்போ நமக்கு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஃபினிட்டினா என்ன? 1/0 வந்து இன்ஃபினிட்டின்னு எழுதுவோமா? அன்டிஃபைன்ட் அப்படி எழுதுவோமா? இப்போ இதை அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம். 1/infinity is equal to 0வா? அதுதான் இங்கே எழுத போகிறேன். when x tends to infinity நான் எப்படி எழுதுறேன்னா லிமிட் 1/x turns 0 1/x turns 0. அப்போ வந்து x இருக்க இடத்துல இன்ஃபினிட்டி பாருங்க. 1/infinityனா 0. ஸோ இந்த டேர்ம் இப்படி மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ 1/x தான் லிமிட்டில் இருக்குது. அப்போ இதில் x வந்து 1/x மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தால் உள்ள 2 இருக்கும். மைனஸ் 3/x ஸ்கொயர். ஏன்னா இங்கே எக்ஸே இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கிறோன்னா உள்ள டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 மைனஸ் 5 ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ டிவைடட் பைல எக்ஸ் வரணும். ப்ளஸ் 3 இங்கே எக்ஸே இல்லை. இப்போ எக்ஸ் ஸ்கொயரும் வரணும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு லைனில் நான் 1/x எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1/x இருக்க இடத்துல 0. ஸோ அப்போ 2 மட்டும் தான் வரும். இது வந்து 1/x 0ன்னா இது கேன்சல் ஆகிடும். டிவைடட் பை 1 மட்டும் தான் வரும்.
1 by x 0, 1 by x 0. இது நீங்க எழுதணும்னா எழுதிக்கலாம் -0, -0, +0. Next lineல 2 by 1 இருக்கும், which is equal to 2. So 2 டைரக்டா வந்துருச்சு நமக்கு. இங்க L'Hopital's rule யூஸ் பண்ணவே வேண்டாம். டைரக்டா வேல்யூ வந்துருச்சுன்னா ஓகே, வேல்யூ வரலன்னா நம்ம அது யூஸ் பண்ணனால if necessary அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லிமிட் x turns to infinity x divided by log x. limit x turns to infinity x divided by log x. எங்கள் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதிடலாம். limit x tends to infinity x by log x. இப்போ x வர இடத்துலலாம் நான் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னோட வேல்யூ எப்படி இருக்குன்னா infinity by infinity. ஸோ infinity by infinity வந்தாலே என்ன சொல்லலாம்? indeterminate form. indeterminate form வந்துருச்சுன்னு அர்த்தம். indeterminate form வந்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் நம்ம? by L'Hopital's rule நான் இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பேன் இல்லைங்களா? இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லிமிட் x turns to infinity x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, log x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. இப்போ இந்த 1 by x-ஐ நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? limit x turns to infinity x ரெசிப்ரோக்கலான x மட்டும்தான் கிடைக்கும். இப்போ x இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது இன்ஃபினிட்டி மட்டும் தான் ஆன்சர் இல்லையா? எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ் வர இடத்துல நான் இப்போ இன்ஃபினிட்டியை ரீப்ளேஸ் பண்ணேன், எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இன்ஃபினிட்டி தான் ஆன்சர். ஒன்று இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரணும், இல்லை வந்து 0 by 0 இந்த மாதிரி வந்தால் தான் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். பட் இன்ஃபினிட்டி வரலாம், 0 வரலாம், நம்பர்ஸ் வரலாம், இதெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்தால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு π/2 மைனஸ் சீக்கன் எக்ஸ் பை tan. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு π/2 மைனஸ் சீக்கன் எக்ஸ் டிவைடட் பை tan எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சீக்கனையும் டேனையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் சைன் மாற்றி எழுதிக்கிறேன். therefore லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு π/2 மைனஸ் சீக்கன்னா 1 by cos x டிவைடட் பை டேன்னா sin x by cos x. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் காஸும் காஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ அது எழுதிக்கலாம். லிமிட் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட எழுதலாம். இது வந்து கிளியராக நான் வந்து ஒரு ஸ்டெப்பாக எழுதுகிறேன். மேபி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ்ன்னு வரும். காஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைனில் வரும் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு π/2 1 by sin x மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ sin x இடத்துல நான் π/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 1 by sin π/2. sin π/2னா 90 டிகிரி. sin 90 டிகிரியோட வேல்யூ 1. 1 by 1 வந்து 1. இதோட நம்ம ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ 1 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ். சொல்யூஷனில் கிவன் எழுதிடலாம். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த e பவர் மைனஸ் எக்ஸை நெக்ஸ்ட் லைனில் நான் கீழே எழுதிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸ் டிவைடட் பை e பவர் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நான் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்க. ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்புறம் e பவர் இன்ஃபினிட்டி ரெண்டுமே இன்ஃபினிட்டியாக மாறிடும். இது ரெண்டுமே இன்ஃபினிட்டியாக இருந்தால் L'Hopital's ரூல் யூஸ் பண்ண அண்ட் இட் இஸ் இன் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அது எழுதிடலாமா? indeterminate form. indeterminate formனா நான் by L'Hopital rule நான் என்ன பண்ணலாம்? இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன் இல்லையா? இதை ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ரூட் எக்ஸ் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1/2. ஸோ இந்த டேர்ம் தான் நான் மாற்றி எழுத போகிறேன். எக்ஸ் பவர் n. லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் n எக்ஸ் பவர் 1/2. அப்போ n இன்ட்டு 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 1/2 மைனஸ் 1 டிவைடட் பை இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் வரும், சேஞ்சஸே இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது எப்படி சால்வ் பண்ணால் 1/2 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். சரிங்களா? 1/2 வெளியே எடுத்துடுறேன். 1/2
limit x turns to x பவர்ல half minus 1 so x பவர்ல minus half நம்ம தான 1ல இருந்து half minus பண்ணா half பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு minus half divided by e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் லைன்ல 1/2 வெளிய எடுத்தது அப்படியே இருக்கட்டும் லிமிட் x turns to infinity x power minus 1/2 அப்ப நான் இத எப்படி எழுதலாம்னா 1 by root of x ன்னு எழுதிக்கலாமா 1/2 னா root மைனஸ் இருக்கனால 1 by and already நமக்கு e power x ஒன்னு இருக்கு சோ அத நியூமரேட்டர் கொண்டு வரேன் இப்போ e power minus x ன்னு மாறிடும் இதுக்கு அப்புறம் நான் வந்து infinity substitute பண்றேன் 1/2 e power minus infinity into 1 by root x இப்போ 1 by ல infinity வந்து அந்த term 0 வா 1 by infinity வந்து 0 ன்னு எடுக்கலாம் இப்போ 0 into e power minus infinity into 1/2 ஓட வேல்யூ என்னது 0 இதுதான் நம்மளோட ஆன்சர் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க உங்க फ्रेंड्स சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்க பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் Thank you so much for watching